காவிரியிலிருந்து தமிழ்நாட்டிற்கு கிடைக்க வேண்டிய உரிமை நீரை கொடுக்காமல் உபரி நீரை மட்டுமே கர்நாடகா கொடுப்பதாக விவசாயிகள் குற்றஞ்சாட்டி வருகின்றனர். இந்நிலையில் காவிரியிலிருந்து தமிழகத்திற்கு வழங்கப்பட வேண்டிய நீரின் அளவு குறித்தும் கர்நாடகா இதுவரை எவ்வளவு நீரை வழங்கியுள்ளது என்பது குறித்தும் விவரிக்கிறார் செய்தியாளர் ஸ்டாலின். காவிரி நடுவர் மன்றத்துடைய இறுதி தீர்ப்பின்படியும் உச்சநீதிமன்றத்துடைய இறுதி உத்தரவின்படியும் பார்த்தோம் அப்படின்னா, தமிழகத்திற்கு காவிரி நீரை கர்நாடகா வழங்க வேண்டிய அளவு என்பது 177.25 டிஎம்சி நீரை காவிரி நீரை கர்நாடகா வழங்க வேண்டும். அந்த அடிப்படையில் மிக முக்கியமாக இருக்கக்கூடிய மாதங்களை பொறுத்த வரைக்கும் ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் மற்றும் அக்டோபர் இந்த 5 மாதங்கள் தான் மிக முக்கியமாக தமிழக டெல்டா மாவட்டங்களுக்கு தேவைப்படக்கூடிய ஒரு மாதங்களாக பார்க்கப்படுது. ஏன் அப்படின்னா, குறுவை சாகுபடியை இந்த குறிப்பிட்ட 5 மாதங்களில் தான் மேற்கொள்றாங்க. ஜூனில் 9 டிஎம்சி நீரை கொடுக்கணும், ஜூலையில் 31 டிஎம்சி, ஆகஸ்டில் 45 டிஎம்சி, செப்டம்பரில் 36 டிஎம்சி, அக்டோபரில் 20 டிஎம்சி, கிட்டத்தட்ட 140 டிஎம்சி நீரை கர்நாடகா தமிழகத்திற்கு வழங்க வேண்டும். இந்த 5 மாதங்கள் தான் மிக முக்கியமான மாதங்களாக பார்க்கப்படுது. அதன் பிறகு நவம்பர், டிசம்பர், ஜனவரி பிற மாதங்களை பொறுத்த வரைக்கும் குறைவான அளவிலே டிஎம்சி நீரை கர்நாடகா வழங்கினால் போதும் என்றது காவிரி நடுவர் மன்றத்துடைய இறுதி தீர்ப்பாக இருக்கு. இந்த 5 மாதங்களை பொறுத்த வரைக்கும் கர்நாடகாவிலிருந்து வந்த நீருடைய அளவு இந்த ஒட்டுமொத்தமாக பார்த்தோம் அப்படின்னா 177.25 டிஎம்சி நீரை கொடுக்க வேண்டிய காலகட்டத்தில் 2018-19 405 டிஎம்சி கொடுத்துருக்காங்க. 2019-20 275 டிஎம்சியும், 20-21 ஆண்டுகளில் 211, அதே போல 2021-22 281 டிஎம்சியும், 2022-23 மிக அதிகமாக பீக் அப்படின்னு சொல்லலாம் 667 டிஎம்சியை கர்நாடகா கொடுத்துருக்காங்க. கடந்த வருடம் 2023-24 பொறுத்த வரைக்கும் 85 டிஎம்சி நீரை மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. இது எல்லாருக்குமே ஒரு கேள்வி வரலாம், 177 டிஎம்சி கொடுக்க வேண்டிய இடத்துல கர்நாடகா இவ்வளவு கொடுத்துருக்கு, ஆனால் தமிழ்நாட்டுக்கு நீர் போதலை அப்படின்ற மாதிரியான குற்றச்சாட்டுகளை தொடர்ச்சியாக தமிழ்நாடு அரசும் தமிழக விவசாயிகள் வைக்கிறாங்களே அப்படின்னு. இது எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா சர்ப்ளஸ் வாட்டர் தான் சொல்றாங்க, உபரி நீர் அப்படின்றத சொல்றாங்க. ஏன்னா தமிழ்நாட்டுக்கு தேவையான அந்த 5 மாதங்கள்ல ஜூன்ல இருந்து தொடங்கி அக்டோபர் வரைக்கும் கொடுக்கக்கூடிய அந்த மாதங்களில் 140 டிஎம்சி நீர்ல கர்நாடகா பொதுவாகவே வழங்கியிருக்கக்கூடிய டிஎம்சி அளவை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா குறிப்பாக ஒரு 60-70 டிஎம்சி நீரை தான் கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே அங்கு தென்மேற்கு பருவமழை அதிகமாக மழை பெய்யும் பொழுது அவங்களால நீரை தேக்கி வைக்க முடியாது, அணைகளில் 4 அணைகளையும் நீரை தேக்கி வைக்க முடியாதுன்ற அடிப்படையில் தான் அவங்க உபரி நீரை திறந்துட்டு இருக்காங்க. இதை காவிரி நடுவர் மன்றத்துடைய இறுதி தீர்ப்பின் அடிப்படையில் இதை கணக்கில் எடுத்துக்க முடியாது அப்படின்றது தான் தமிழ்நாடு அரசுடைய வாதமாக இருக்குது. அதே போல் டெல்டா விவசாயிகளோட மிக முக்கியமான ஒரு குற்றச்சாட்டாக இருக்குது.